முழுக்க ஆப்டிடியூட் சம்மந்தமான டாபிக்ஸ் நிறைய வீடியோஸ் போட போகிறோம். ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பெரியவங்க, வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகள் நீங்களாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மேக்ஸ் மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். அண்ட் எஸ்பெஷலி டு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்க, பேங்கிங், ஆர்ஆர்பி, டிஎன்பிசி, ரயில்வே, எஸ்எஸ்சி, இந்த மாதிரி நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதினாலும் சரி, எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் டாபிக் வைஸ் ஆப்டிடியூட் ஷார்ட்கட் டிஸ்கஷன் நடக்க போகுது. எல்லா டாப்பிக்கும் நம்ம அலச ஆராய போகிறோம். எல்லாமே ஷார்ட்கட்ஸ் வீடியோஸ் போட போகிறோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். இன்னைக்கு டாபிக்கு போகலாம். ஓகே, இன்னைக்கு நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்னா வேதிக் மேக்ஸ்ல அடிஷன், அதாவது அடிஷன் தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அடிஷன் தெரியாதா? தெரியும், கண்டிப்பா எல்லாம் தெரியும். ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகிட்ட கேட்டால் கூட கண்டிப்பா ஆட் பண்ண தெரியாதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. பட் இதுல நம்ம எப்படி ஒன்றும் சிம்பிளா பண்ணலாம், வேதிக் மேக்ஸ் பிரகாரம் எப்படி ஃபாஸ்டா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். பிகாஸ் ஏன் அப்படின்னா ஒரு 8th படிக்கிற குழந்தைகிட்ட போய் கேட்டால் கூட 8+9 அப்படின்னு சொல்லுங்க, 8+9 17. ஸோ அந்த கேப் வரும். ஸோ ஃபாஸ்ட்டாக யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது, எப்படி ஃபாஸ்ட்டாக எவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்தாலும் சரி, அது 3 டிஜிட் நம்பராக இருந்தாலும் சரி, இல்லை சிங்கிள் டிஜிட் நம்பர் ஒரு 10 நம்பர் கொடுத்தாலும் சரி, எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக ஆட் பண்ண முடியும், எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ரைட்? ஸோ இப்போ 1+2 3, 3+2 5, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ சிங்கிள் டிஜிட்ல ஆட் பண்ணுற வரைக்கும் ப்ராப்ளமே கிடையாது. இப்போ 19+8, 18+7, 22+3 அந்த மாதிரி வரப்போ தான் டவுட் வருது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம சிங்கிள் டிஜிட்டா பிரித்து ஆட் பண்ணிட்டா எந்த ப்ராப்ளமுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். ஸோ இந்த மெத்தடு பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாட் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா பார் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். டாட் மெத்தட் ஆர் பார் மெத்தட் அப்படின்னு சொல்ல போறோம். என்ன அப்படின்னா 10 பிரிச்சுக்க போறோம். ஒரு 10 வந்த உடனே எப்படி பிரிச்சுக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச சிங்கிள் டிஜிட் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 தான் சிங்கிள் டிஜிட்ல பெரிய நம்பர். ஸோ 9+9 ஆட் பண்ணா என்ன வரப்போகுது அப்படின்னா, இப்போ 1+1, 1+2 இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்ல அதிகபட்சமா இருக்கிற நம்பர் வந்து 9. ஸோ 9+9 என்ன வரப்போகுது, 18 அப்படிங்கிற ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம், 18 அப்படிங்கிற மைண்ட்ல வச்சுட்டு பாருங்க, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 and 18. ஸோ இப்போ 10 வந்த உடனே நான் டாட் மெத்தட் அது பார் மெத்தட் சொல்லியிருக்கேன், ஒரு பார் போடுக்கிறேன், இல்லை நீங்கள் டாட் கூட வச்சுக்கோங்க. 11னா இது பார் 0, இது பார் 1, இது பார் 2, இது பார் 3, இது பார் 4, இது பார் 5, இது பார் 6, இது பார் 7, இது பார் 8. ஸோ அப்படின்னா என்ன மீனிங், ஸோ இப்போ 13 அப்படின்னு அடிஷன் பண்ணுறப்ப 13 வந்துருச்சுன்னா பார் 3 போட்டுக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம், 10+3 அர்த்தம். அதுக்கப்புறம் 3ல ஆட் பண்றது ஈஸி. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன், உங்களுக்கே புரியும் பாருங்க. இப்போ 8, 7, 9, 6, 8. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணி சொல்றப்போ பாருங்க, 8+6 14 எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ 14+9 அப்படி போறப்ப தான் டஃபா இருக்கு. அப்போ நம்ம ஈஸியா எப்படி பண்றது, 8+6 14, 14 போட்டோடனே பார் எனக்கு 4. ஸோ 4+9 13. ஸோ பார் 3, 3+7 10. ஸோ பார் 0, 0+8 8. ஸோ அப்போ 8 அப்புறம் எத்தனை பார் இருக்கு, 3 பார் இருக்கு. ஸோ 30+8 30. ஸோ இதுதான் நம்ம சிம்பிளா பண்ண போறோம். இந்த விஷயங்கள் எல்லா இடத்துலயும் வரப்போகுது. நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போறேன். 72, 86, 48, 59, 34 இந்த நம்பர்ஸ் எல்லாமே இப்போ ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம், ரிமைண்டர் வச்சு ஆட் பண்ணுவோம். ஸோ அது இல்லாமல் நம்ம மெத்தட்லேயே வேதிக் மேக்ஸ் பிரகாரம் நம்ம எப்படி ஆட் பண்ணுறோம்னா 5+3 8, 8+4 12. ஸோ 12 பார் 2. ஸோ 2+8 10 பார் 0, 0+7 7. ஸோ இப்போ நம்ம கையில் 7 தான் இருக்கு. எத்தனை கோடு போட்டிருக்கீங்க, 2. அப்போ 2 பார்னா என்ன அர்த்தம், 20. ஸோ 20+7 27. இது பிரிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணுங்க, 9+4 13. ஸோ பார் 3, 3+8 11 பார் 1, 1+6 7, 7+2 9. ஸோ 9 2 பார் இருக்கு. ஸோ 29. ஸோ இங்க பாருங்க 29 27. ஸோ அப்போ இங்க இருக்கிற 2 எங்க வந்துரும், இங்க வந்துரும். ஸோ 2 7+2 9 9. ஸோ ஆன்சர் 299. ஸோ இதுதான் விஷயம். ஸோ நீங்க 2 டிஜிட் நம்பர் கொடுத்தாலும் சரி, சிங்கிள் டிஜிட் நம்பர் கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்க ஃபாஸ்டா ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு 3 டிஜிட் நம்பர் பாருங்க, 386, 489, 726, 458. ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணாலும் சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறீங்க. 4+7 11. ஸோ பார் 1, 1+4 5, 5+3 8. ஸோ 8 here 10. ஸோ 18. Next 5+2 7, 7+8 15. ஸோ பார் 5, 5+8 13 பார் 3. ஸோ 2 bars 23 23. Next 8+6 14. ஸோ பார் 4, 4+9 13 பார் 3, 3+6 9.
இந்த 2 இங்கே வந்துச்சுன்னா 23 + 2 25 5. இந்த 2 இங்கே வந்துச்சுன்னா ஸோ 18 20. ஸோ 2059. இவ்வளோதான் விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அடிஷன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ் அடுத்து சப்ராக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாய்.